ஜென்ரலா ரூஃப் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷட்டரிங்க்கு நடுவுல இருக்கிற கேப்ல தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அத நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கலவையில இருக்கிற தண்ணி குறையறதால, கான்கிரீட் உடைய ஸ்ட்ரென்த் குறைய வாய்ப்பு இருக்கு. இத தடுக்கிறதுக்கு 3 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிம்பிளான வழி, அந்த ஷட்டரிங்க்கு நடுவுல இருக்கிற கேப் எல்லாத்துலயும் டேப்ப வச்சு குளோஸ் பண்ணிறலாம். இதனால உங்களுக்கு பெரிய அளவு செலவாக போறதில்ல. தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப் வழியா லீக் ஆகாது. இதுக்கு அடுத்து சில பேர் ஃபாலோ பண்ற வழி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்டிபிஇ ஷீட் அதாவது பாலித்தீன் ஷீட் தான். அந்த ஷீட்ட வச்சு ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணிடுவாங்க. அது வழியா தண்ணி லீக் ஆகாது. ஆனா, இதுல இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்ல ஒட்டிக்கும். அத ரிமூவ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா இருக்கும். அது கையால ரிமூவ் பண்றது கஷ்டம். அதனால மிஷின வச்சு சுரண்டி எடுக்கிற மாரி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் தேவைப்படும். அதுக்கான செலவும் கொஞ்சம் கூடுதலா வருது. இதுவே அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அடுத்து 3வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷட்டரிங் அடிச்சதுக்கு அப்புறம் அது மேல ஒரு டெம்பரவரி ஃப்ளோரிங் வந்து சிமெண்ட் கலவை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோரிங் வந்து ஸ்மூத்தாவும், லெவலிங்காவும் இருக்கும். அது மேல கான்கிரீட் போடும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஸ்மூத்தான, லெவலிங்கான ஃபினிஷிங் வந்து கான்கிரீட்ல கிடைக்கும். எந்த இடத்துலயுமே அந்த ஜாயிண்ட் அப்படின்றது தெரியவே தெரியாது. அதனால நீங்க பூசு வேலை பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. ஆனா, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 மெத்தட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் உடைய ஃப்ளோரிங், மேடு, பள்ளங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதுல பூசு வேலை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இது 3ல எது பெட்டர்ன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.